ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் நான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 கப் தயிர். இது எல்லாமே சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்து மேலே தடவி ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சா இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எத்தனை நான் வேணுமோ அந்த அளவுக்கு பிரித்து எடுத்துக்கலாம். நான் எடுத்த 2 கப் மாவில் 4 நான் வந்துச்சு. இப்போ மாவை மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு, நான் பொதுவாக ரெஸ்டாரண்ட்டில் ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கருப்பு எள் மேலே தூவி விட்டுட்டு அடுத்து கசூரி மேத்தி கொஞ்சமாக தூவி விடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இப்போ இன்னொரு தடவை கொஞ்சம் அழுத்தமாக தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ மேலே கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பிட்டு ஷேப் மாறி இருந்தால் இன்னொரு தடவை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியை அப்படியே தெளித்து விட்டு மேலே தேய்ச்சி விடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதுமே அதில் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க நானை தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் பட்டரை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு அப்படியே இன்னொரு பக்கமும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த நானையும் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேணும்னா இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நான் சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த பட்டர் நானுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரைத்தாவோடவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.